தளபதி விஜய் அவர்கள் நடிப்பில் தற்போது கோட் திரைப்படம் முதல் நாள் சுமார் 126 கோடி, இரண்டாம் நாளான நேற்று சுமார் 100 கோடி. இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி, இந்த பண்டிகை தினத்தை முன்னிட்டு இன்னும் உலகம் முழுக்க மிகப்பெரிய அளவில் தற்போது கோட் திரைப்படம் வசூல் சாதனை ரெக்கார்ட் பிரேக்கிங்கை இப்போ நிகழ்த்திக்கிட்டு இருக்கு. ஆனால் இப்போ நம்ம தமிழகத்தில் இருக்கிற ஒரு சில தியேட்டர் திரை அரங்குகளில் திடீர்னு இன்னைக்கு பண்டிகை நாளை முன்னிட்டு கோட் திரைப்படத்தின் காட்சிகள் திரையிடப்படாமல் ரத்து செய்யப்பட்டிருக்கு. ஸோ இதனால் அந்த பகுதிகளிலையும் அந்த காட்சியின் டிக்கெட்டை புக்கிங் செஞ்ச ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப பெரிய அளவில் அதிர்ச்சி அடைஞ்சு போயிருக்காங்க. ஆனால் இதுக்கு பின்னாடி, அதாவது இந்த காட்சி ரத்து செய்யப்படுறதுக்கு பின்னாடி அரசியல் காரணங்கள் இருக்குது அப்படிங்கிற அதிர்ச்சி தரும் தகவல் பார்த்தீங்கன்னா தற்போது தெரிய வந்திருக்கு. அந்த வகையில் நம்ம தளபதி விஜய் அவர்கள் கட்சி துவங்கினதுக்கு அப்புறமா அவருடைய நடிப்பில் ரிலீஸ் ஆகிற முதலாவது திரைப்படம் தான் இந்த கோட் திரைப்படம். இப்படி இருக்க இந்த திரைப்படத்தில் நேரடியாக எங்கேயுமே விஜய் அவர்கள் அரசியல் பேசலை. ஆனால் மறைமுகமாக அங்கங்கே 2026 தான் தமிழகத்தின் முதலமைச்சராக ஆக போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான ரெஃபரன்ஸை பல இடத்துல விஜய் அவர்கள் வச்சிருக்காரு. அதே போல் 2026 அரசியல்லையும் தான் களம் காண போகிறதா விஜய் அவர்கள் முன்னதாகவே பார்த்தீங்கன்னா அவர் தெரிவிச்சிருந்தாரு. அப்போ இருந்தே சினிமா ரீதியாகவும் சரி, அதே போல் அரசியல் ரீதியாகவும் சரி, தொடர்ந்து விஜய் அவர்களுக்கு பல குடைச்சல்கள் திமுக ஆளும் அரசு அவங்க என்னமோ பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதில் உச்சக்கட்டமாக இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி தினத்தில் மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரிசர்வேஷன் செய்யப்பட்டிருந்த முக்கியமான நம்ம தமிழகத்தில் இருக்கிற முக்கியமான ஒரு தியேட்டரில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இன்னைக்கு கோட் திரைப்படத்தின் காட்சி எதுவுமே நடத்தப்பட மாட்டாது அப்படின்னு கம்ப்ளீட்டாக எல்லா காட்சியும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரத்து செஞ்சிருக்காங்க. இதனால அந்த காட்சிக்கு புக்கிங் செய்யப்பட்டிருந்த மக்கள் ரசிகர்கள் எல்லாருமே மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சி, வருத்தம் தற்போது அடைஞ்சிருக்காங்க. ஆனால் இதுக்கு பின்னாடியே வெளியாகியிருக்க இன்னொரு தகவலும் என்ன அப்படின்னா, அந்த தியேட்டர் நேரடியாக திமுகவின் கட்டுப்பாட்டுக்கு உள்ள இருக்கிற ஒரு முக்கியமான தியேட்டராக இருக்கு. அதனால வேணும்னே இன்னைக்கு இந்த திரைப்படத்தை திரையிடக்கூடாது, விஜய் அவர்களுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி கோட் திரைப்படத்தின் காட்சியை இன்னைக்கு ரத்து செஞ்சிருக்காங்க. அதனால இது திமுக அரசு விஜய் அவர்களை பழி வாங்கறதுக்காக செய்யப்பட்டிருக்க ஒரு நடவடிக்கை அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா நேரடியாகவே அவங்க குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தியேட்டர் தரப்பு கிட்ட இருந்து அவங்க சொல்லியிருக்க விஷயம் என்ன அப்படின்னா, தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தான் இன்னைக்கு கோட் திரைப்படத்தின் காட்சிகள் எதுவுமே நடத்தப்பட முடியாத நிலைமையில இருக்கிறோம். ரிசர்வேஷன் செய்யப்பட்ட எல்லாருக்குமே அவங்களுடைய தொகை ரீஃபண்ட் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி தகவலை சொல்லியிருக்காங்க. ஆனாலுமே தளபதி விஜய் அவர்களை பழி வாங்கும் விதமாக தான் திமுக அரசு இந்த மாதிரி செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் ரசிகர்களுடைய கருத்தாக இருக்கு. அந்த வகையில் எந்த தடை ஏற்பட்டாலும் நிச்சயமா மூன்றாவது நாளான இன்றும் கோட் கண்டிப்பா இந்த பண்டிகை தினத்தில் மிகப்பெரிய வசூல் சாதனையை நிகழ்த்தும் அப்படிங்கிறதுல மட்டும் எந்த விதமான சந்தேகமும் இல்லை.